ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நவரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி இஞ்சி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை நல்லா காய வச்சுட்டு அதில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இஞ்சியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணுறேன். இது நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இஞ்சியை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். துண்டு துண்டாக கட் பண்ணி போட வேண்டாம். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும். நம்ம எவ்வளோ இஞ்சி போடுறோமோ அந்த அளவுக்கு டைம் ஆகும். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெறும் இஞ்சியை மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், பவுடராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, கசந்து போயிடும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும். அப்புறமா இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே இதுலேயும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை நம்ம இதில் போட போகிறோம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு பீஸ் வெல்லம் போடுறேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மறுபடியும் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா தண்ணி நல்லா வற்றணும். இந்த ரெசிபி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து புளிப்பு, இனிப்பு, அப்புறம் எரிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா போகும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இந்த மூடியை எடுத்துட்டேன். தண்ணி நல்லா வற்றி நல்லா திக்காயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஹெவியான லஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஒரு சைட் டிஷ்ஷாக இதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல திக்காட்டு வந்துடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2-3 வாரம் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான புளி இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இஞ்சி பச்சடின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் புளிப்பாக, கொஞ்சம் எரிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye friends.